வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சென்னை நீலாங்கரை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான பாலவாக்கம், துறைப்பாக்கம், திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவள்ளூர் மாவட்ட மாவடி, அயப்பாக்கம், திருமுல்லைவாயில், பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை நகர் மற்றும் கந்தர்வக்கோட்டை, புனல்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு, பள்ளிகொண்டா, ஒடுகத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சரக்கு வாகனம் சிக்கியது. கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் சர்க்கரை பள்ளம் பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மாக்கம்பாளையத்திற்கு இயக்கப்படும் அரசு பஸ் இயக்கப்படாததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதற்கிடையே மாக்கம்பாளையம் நோக்கி சென்ற சரக்கு வேன் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியது. இருப்பினும் ஆபத்தை உணராத மலை கிராம மக்கள் காட்டாற்று வெள்ளத்தை கடந்து சென்றனர். அப்பகுதியில் புதிதாக பாலம் கட்டப்பட்டு வரும் நிலையில் 1 மாதத்திற்குள் பணிகள் நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுராந்தகம் தீயணைப்புத்துறை சார்பில் பருவமழை வெள்ள மீட்பு பணிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஒத்திகை நடைபெற்றது. வேடந்தாங்கல் அடுத்துள்ள வளையப்புத்தூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் இந்த ஒத்திகை நடைபெற்றது. மழைக்காலங்களில் பொதுமக்கள் ஏரிக்குளம் நிரம்பி வெள்ள பாதிப்பு, மின்சாரம் பாதிப்பு போன்ற பேரிடர் ஏற்படும் காலங்களில் பொதுமக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என செயல் விளக்கம் காட்டினர். இந்த இடத்துல இப்படி வச்சு பாத்தீங்கன்னா நாடி துடிக்கும். அது துடிக்குதுன்னா உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். மூக்க மூடிட்டு வாய் வழியா ஊத போறேன். தட்டி 2 எடுத்து போறேன். 1 2 3 4 5 6 7. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.